ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கேரட் கூட முட்டையெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவை எடுத்து ரெண்டாக அப்படி கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே சின்னதாக ஒரு தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தக்காளி சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட கேரட் சேர்த்துக்க போகிறேன். 2 இல்லை 3 கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய கேரட்டாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருந்தால் 3 கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3 கேரட் எடுத்து காய் துருவுறதுல துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த துருவனை கேரட்டை சேர்த்துடுறேன். 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலோடைய பச்சை மணமெல்லாம் போகணும். அதனால் இப்போவே சேர்த்துக்கிட்டோம்னா மசாலோடைய பச்சை மணமும் போயிடும், கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும். காரத்துக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணணும், முட்டை வேறு சேர்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டும் நல்லா வெந்து வரட்டும். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணமும் நல்லா போகட்டும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த மசாலோடைய பச்சை மணமும் இப்போ நல்லா போயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை உடச்சி இப்போ கேரட்டோடு சேர்த்துடுறேன். தீ ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கேரட்டோடு சேர்த்து முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்து வரட்டும். முட்டை வேகிறதுக்கெல்லாம் டைம் அதிகமாக எடுத்துக்காது, சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை சேர்த்துட்டு நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். கேரட்டோடு சேர்ந்து நல்லா முட்டை வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு. இதை நீங்கள் எவ்வளோ சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை வச்சுட்டு மீதியை ஒரு கப்பில் கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட தொட்டுட்டு சாப்பிடலாம், பொரியல் மாதிரி. இப்போ வெறும் ரசம் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேரட்டில் முட்டைலாம் போட்டு செஞ்சுட்டு இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாதம் வடித்து நல்லா உதிரியாக நான் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாதம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் நம்ம காலைல கொடுத்து அனுப்பணும் செஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். வெறும் கேரட் மட்டும் போட்டு செய்யாமல் நம்ம முட்டையும் போட்டு செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் சேர்த்து நல்லா நான் 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நேரம்லாம் நம்ம சாப்பாடு சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உப்பு ஒரு வேளை இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே சாதம் போட்டு கலந்த உடனே பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இல்லைனா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம கேரட் முட்டை போட்டு சாதம் செஞ்சுட்டும். கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் மேலே தூவிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் லஞ்சுக்கு நல்லா டேஸ்டியாக கேரட் முட்டை வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. எப்பவும் ஒரே மாதிரி நம்ம லஞ்சுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் முட்டையெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.